முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாதாம் பருப்பை ஒரு 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். சர்க்கரை இல்லாத கோவா தான் இன்றைக்கி நம்ம இதுக்கு சேர்க்க போகிறோம். அதை நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாதபடிக்கு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இது கூட சர்க்கரையை முழுசாக சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோவா கடையில் வாங்கினதான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் கூட ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு மொத்தமாக 6 முட்டை தேவைப்படும். ஒரு முட்டையாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை நிறையா சேர்த்தா கூட இந்த ஸ்வீட்டில் முட்டையோட டேஸ்ட்டே நம்மளுக்கு தெரியாது. இந்த கோவாவில் இருக்க டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு தெரியும். எல்லா முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதை விட இப்படி ஒன்று ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது மிக்சிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். அது கூடயே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பாதாமோட பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான நெய்யை 3/4 பங்கு மட்டும் சேர்த்துட்டு மீதி இருக்கிறத லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அதனால் கொஞ்சம் மட்டும் சேர்த்துட்டு இந்த பேட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மிக்ஸை அடுப்பில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாயே இந்த மாதிரி நல்ல பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வந்தோன்னே அடுப்பிலேருந்து இறக்கிருங்க. 7 இல்லைனா 8 இன்ச் டின் வந்து இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 8 இன்ச் டின் எடுத்திருக்கேன். எடுத்து அதில் நெய் தடவி நல்லா கிரீஸ் பண்ணிக்கிறேன். சூடாக இருக்க அந்த பேட்டரை அந்த டின்னில் சேர்த்துக்கிறேன். மிச்சம் இருக்கிற நெய்யை லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன். சூடாக இருக்க அந்த பேட்டரை 180க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 2 ராடுமே ஆன் பண்ணி செட் பண்ணி இதை உள்ளே வச்சிடலாம். ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் ஆகும் இது பேக் ஆகிறதுக்கு. நம்ம கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் ஒரு ஸ்கியூவர் வச்சு நல்லா பேக் ஆயிடுச்சா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மேல் ராடை மட்டும் ஆன் பண்ணி பேக் பண்ணிக்கிட்டோன்னா இந்த மாதிரி நல்லா டார்க் கலர் கிடைக்கும். கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதை வந்து பீசஸாக போட்டு கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே எடுத்தோன்னா பிரேக் ஆயிரும். மொத்தமாக 9 பீஸாக கட் பண்ணி எடுத்திருந்தேன். வெயிட் வந்து 630 கிராம் இருந்துச்சு. ரூம் டெம்பரேச்சரில் 2 நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌனி மாதிரியே இப்போ இதையுமே நல்லா பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு பீஸாக பேக் பண்ணி நீங்கள் கொரியர் போட்டு விடலாம். இந்த கவர் நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. முட்டை மிட்டாய் 1 கிலோ 600 ரூபாய்க்கு கொடுக்கலாம். எல்லா வீடியோஸ்லையுமே மேக்ஸிமம் நான் வந்து ரேட் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அதை வந்து ஒரு ஐடியாவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்க வாங்குகிற இன்க்ரீடியன்ஸோட ரேட்டு வந்து கூட குறைய இருக்கும். ஸோ இதை ஒரு ஐடியாவுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்குகிற பொருட்களோட விலையை சேர்த்து நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பேக் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காகவும் அதை பேக் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காகவும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் என்னோடய வீடியோஸில் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு திங்ஸுமே நான் போய் கடையில் பார்த்து தான் வாங்குவேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் இதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வீடியோஸில் காட்டுறதான். எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் என்னோடய வீடியோஸில் பார்க்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆர்டர் இதில் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யாருனாலுமே இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் வெப்சைட்டுக்குள்ளே போய்கிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆட் டு கார்ட் இருக்கும், அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும், அதையும் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும், அதையும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். இதில் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டோட ஐடி rotikadai.com. நான் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு கிளாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க.